தமிழகத்துல திமுகவோட பிளான தவிடு பொடியாக்க போறாங்களா? பாஜகவோட மெகா திட்டம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என ஒரே தவணையா 5000 வழங்கி மக்கள் மத்தியில நட்பெயரை பெற்றிருக்காங்க. அதுக்கு போட்டியா மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்ட நிதி திட்டத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். தமிழக வாக்காளர்களோட கவனத்தை தன் பக்கம் இருக்க பயனாளிகளோட வங்கி கணக்குல நேரடியா 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்திருக்காங்களாம். சமீபத்துல திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளோட நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்துல இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடிச்சதா சொல்றாங்க. தமிழக அரசோட 5000 திட்டம் பெண்கள் கிட்ட ஏற்பட்டு இருக்க தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானா அதை விட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவிய மக்களுக்கு நேரடியா கொண்டு சேர்க்க வேண்டும்னு மாநில நிர்வாகிகள் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்காம். இதை கவனத்துல கொண்ட அமித்ஷா மத்திய அரசோட பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்களாம். மத்திய அரசோட கேஸ் மானியம், உரமானியம், பிரதமரோட கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகையெல்லாம் ஒன்றிணைச்சு 12,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருதாம். நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களோட வங்கி கணக்குக்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியோட திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாஜக நம்புறாங்களாம். இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பா மட்டும் இல்லாம தமிழகத்துல பாஜகவோட வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பார்க்கப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர் தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தமிழகத்துல வலுவான கூட்டணி அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவால் அளிக்கிறதுக்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்பு பாஜகவுக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.